சனி கொடுக்க எவர் தரும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனியே இவங்களுக்கு ஃபுல் ஃப்ளட் சப்போர்ட்டாக இருக்க போகிறா அப்படின்போது பெருசாக கவலைப்பட வேண்டாம். நிறைய கடன் இருக்க துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், உங்கள் பூர்வீகத்தை சொத்து பற்றி ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி இந்த கடன் அடைப்பாங்க. 6ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது பெருசாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகளே இருந்தால் கூட நீங்கள் இப்போ என்னை வந்து அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களாலே எனக்கு வந்து ஆதாயம் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளை ட்ராப் பண்ணிகிட்ருக்கு. அது நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சுடுமோ அப்படின்ற பயம் இருக்குது. அவங்க வந்து பழகந்தே என் கூட தப்பான ஒரு விஷயத்துக்காக தான். அதாவது என்னை ட்ராப் பண்ணணும், என்னை எப்படியாவது அழிக்கணும்னா அவங்க பழகினாங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னாலே அது வந்து சனி பயிற்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பயிற்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்களையும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். இப்போ காலச்சக்கரத்தின் 7ஆம் ராசியான துலாமுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு, 2வது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது துலாமுக்கு தான் சொல்லணும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 4 and 5 தான் சனி பகவான். அவன் மீனத்தில் போய் அமர்ந்திருக்கா அப்படின்றது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்போது சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படிம்பாங்க. ரோக சனின்னா நோயை கொடுத்துருவானா? அப்படி கிடையாது. நோய் இல்லாத, எதிரி இல்லாத, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் சனியே இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனியே இவங்களுக்கு ஃபுல் ஃப்ளட் சப்போர்ட்டாக இருக்க போகிறா அப்படின்போது பெருசாக கவலைப்பட வேண்டாம். நிறைய கடன் இருக்க துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், உங்கள் பூர்வீகத்தில் சொத்து பற்றி ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி இந்த கடன் அடைப்பாங்க. தனிநபர் கடன் நிறைய இருக்குன்னா ஒரு கம்மி வட்டியில் ஒரு பேங்க் லோன் எடுத்து இந்த கடன் எல்லாம் அடைச்சிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக நோய் இருக்குங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அந்த வைத்தியம் பலிதமாகும். நல்ல டாக்டர்ஸ் அப்படின்றது கிடைப்பாங்க. அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். குட்டி குட்டி நோய்கள் இருக்குது, அப்படின்ற நோய்கள்லேருந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் நிவாரணம், க்யூர் அப்படின்றது கிடச்சிடும். 6ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது பெருசாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகளே இருந்தால் கூட நீங்கள் இப்போ என்னை வந்து அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களாலே எனக்கு வந்து ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும். எதிரிகள் மண்டிடுவாங்க. அதே மாதிரி எதிரிகள்னால நான் சும்மா வந்தவன் தூண்டி விட்டுற மாதிரி. எப்படின்னா, நான் பாட்டன் சிவனேன்னு இருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு கடையை வச்சு அந்த கடையை பயங்கர சினாரியோ க்ரியேட் பண்ணி உங்க கூடவே நான் படித்தேன், எவ்வளோ பெரிய ஆளாயிட்டம் பற்றியான்னு என்னை காமிச்சு வெறுப்பேற்றி என்னை பெரிய ஆளாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கும் மேலே சனியினோட பார்வை இருக்குது. 3, 8, 12 இவங்களுக்கு. இந்த 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது துளாராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி தைரியமும் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இந்த காலகட்டத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். தம்பி தங்கச்சி அண்ணன்னு கூப்பிட்றவங்களோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில். புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்களோட இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நாலேஜ் மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். குட்டி குட்டி டூர்ஸ் போகிறது, இறை வழிபாடு பண்ணுறது, சிவன் ஏதோ ஒரு விதத்தில் சிவனை வழிபாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நாளாவது சிவ வழிபாடு அப்படின்றதையும் இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. 8ஆம் பாவத்தை சனி பார்க்குறார், நல்ல பார்வை பார்க்குறார். இவங்களோட மரபு வழி சொத்துக்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னே தெரியாதுப்பா. எங்கள் அப்பாவே லவ் மேரேஜ் பண்ணிக்கினாரு, எங்கள் குடும்ப சொத்து நிறைய இருக்குன்றாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் அப்பா வழி சொந்தம் வந்து கண்ணே உனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு கண்ணே அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அதனால் நான் அந்த சொத்தை பற்றி யோசிக்கிறேன், அந்த சொத்தை வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். மரபு வழி சொந்தங்கள், தெரியாத சொந்தங்கள், மறைமுக சொந்தங்கள் அத்தனையும் தெரியக்கூடிய காலகட்டம்.
ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளை ட்ராப் பண்ணிகிட்ருக்கு, அது நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது. அவங்க வந்து பழகந்தே என் கூட தப்பான ஒரு விஷயத்துக்காக தான். அதாவது என்னை ட்ராப் பண்ணணும், என்னை எப்படியாவது அழிக்கணும் தான் அவங்க பழகுனாங்க. அது தெரியாமல் நான் பழகிட்டேன். இப்போ அவங்களால எனக்கு பயம் இருக்குது, அவங்க ஏதாவது என்னை வந்து கெடுப்பாங்களா அப்படின்ற யோஜனை இருக்குது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே புரியுதுங்களா? அதுவும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வாங்குவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்ப்போம், சுப விரயம் அப்படின்றது நடக்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அது ஏதோ ஒன்று, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, அந்த மாதிரி சுப விரயம் அப்படின்றது சிரமமாக நடக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான பரிகாரம் என்ன? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ராசி அதிபன் சுக்கிரன் தாங்க. அப்போ இப்போ எப்பயுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும். இருக்கிற நல்ல நேரத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது. மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி தினம்தோறும் ஒரு 108 முறை சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்குது, அதில் எது இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்டநாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களா கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்ச அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்கூடிய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த, அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்தா வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவார், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப வந்து அப்செட் ஆகி உட்காருவான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. குரு திசை நடக்குதுப்பா, எனக்கு குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சாரம் வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா?
அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது. குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிட திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.